நம்ம ஏற்கனவே பயிரிட்டு வச்சிருக்கிற விஷயங்கள்ல ஒரு பெரிய குழப்பம் இருக்கே. ஆமா. ஒரு பக்கம் அரிசிக்கு இடங்கள இடமில்லாம வழியுது, இன்னொரு பக்கம் சமையல் எண்ணெய்க்கு நம்ம வெளிநாட்டை நம்பியிருக்கோம். இது என்ன தானிய குழப்பம்? இத தானிய குழப்பம்னு சொல்றது 100க்கு 100 சரி. புள்ளி விவரங்களை பார்த்தா தலை சுத்திடும். சொல்லுங்களேன். அக்டோபர் 2025 நிலவரப்படி நம்ம கிட்ட 356.1 லட்சம் டன் அரிசி கையிருப்பு இருக்கு. ஆனா நமக்கு தேவையான கையிருப்பு வெறும் 102.5 லட்சம் டன் தான். கிட்டத்தட்ட 3 மடங்குக்கு மேல அரிசி குவிஞ்சு கிடக்கு. ஆமா. ஆனா அதே நேரத்துல 2023-24 வருஷத்துல மட்டும் நாம எவ்வளவு இறக்குமதி பண்ணியிருக்கோம்? 1.2 லட்சம் கோடிக்கு சமையல் எண்ணெயையும் 30,000 கோடிக்கு பருப்பு வகைகளையும் இறக்குமதி செஞ்சிருக்கோம். என்னது 1.2 லட்சம் கோடிக்கா? ஆமா, யோசிச்சு பாருங்க. நம்ம சமையலறையில இருக்கிற எண்ணெயில பாதிக்கு மேல, அதாவது 55% வெளிநாட்டிலிருந்து வருது. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு. இதுக்கு என்ன காரணம்? நெல் விவசாயிகளுக்கு கிடைக்கிற குறைந்தபட்ச ஆதரவு விலை, அதாவது எம்எஸ்பி, அவங்கள தொடர்ந்து நெல்லையே பயிரிட தூண்டுதா? அது ஒரு முக்கியமான காரணம். நெல்லுக்கு அரசு கொள்முதல் உத்தரவாதம் இருக்கு. அதனால விவசாயிகள் ரிஸ்க் எடுக்க விரும்பாம அதையே பயிரிடுறாங்க. இதனால பஞ்சாப், தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள்ல ஒற்றைப்பயிர் சாகுபடி அதிகமாகி நிலத்தடி நீர் மட்டம் குறையுது, மண்வளமும் பாதிக்கப்படுது. இது ஒரு பக்கம்தான். இன்னொரு பக்கம் பொது விநியோக முறை, அதாவது ரேஷன் கடையில கொடுக்கற தானியத்துல கிட்டத்தட்ட 28% வரைக்கும் கசிவுகள், அதாவது முறைகேடுகள் நடக்குதுன்னு ICRIL ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ இதுக்கு தீர்வு பயிர் பல்வகைப்படுத்துதல், கிராப் டைவர்சிஃபிகேஷன் தானா? அதுதான் ஒரே வழி. அதாவது நெல்லுக்கு பதிலா எண்ணெய் வித்துக்கள், பருப்பு வகைகளை பயிரிடுறது. ஆனா விவசாயிகள் ஏன் அதை செய்ய தயங்குறாங்க? ஏன்னா அந்த மாற்று பயிர்களுக்கு சரியான மார்க்கெட் கேரண்டி இல்ல. இன்னைக்கு ஒரு விலை இருக்கும், அறுவடை செய்யும் போது விலை பாதாளத்துக்கு போயிடும். அந்த மார்க்கெட் ரிஸ்க் தான் அவங்களோட பெரிய பயம். ஆமா, இதை சரி செய்யணும்னா விவசாயி உற்பத்தியாளர் அமைப்புகள், FPOs, சுய உதவி குழுக்கள், கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்தி அவங்க மூலமா கொள்முதல், பதப்படுத்துதல், சந்தைப்படுத்துதல்னு எல்லாத்தையும் செய்ய வைக்கணும். நிலத்துல இந்த சமநிலையற்ற தன்மை இவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்குது.